ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எனக்கு வந்து ரோஸ் பிளான்ட்டில் சில ஸ்டெம்ஸில் டிப்பில் இருந்து அப்படியே பிளாக் ஆகிட்டே வருது. அந்த ஸ்டெம்மில் வர நியூ ஷூட்ஸ், அதாவது நியூ லீவ்ஸுமே வந்து தளிர் ஃபுல்லாக வராமல் டார்க் ஆகிடுது. இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வின்டரில் மேக்ஸிமம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது எதனால் வருது அப்படின்னா, நம்மளுடைய ரோஸ் பிளான்ட்டோடைய பெரிய எனிமி வந்து த்ரிப்ஸும் தான். இந்த த்ரிப்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா, ரோஸை வந்து அங்கங்கே கடிச்சு வந்து ஓட்டை போட்டு வச்சிருது. ஸோ இதில் வின்டர் சீசன் எல்லாம் மழை பெய்யும் போது அந்த ஓட்டையில் எல்லாமே வந்து அந்த தண்ணி உட்காந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கேன்சராக மாறி டிப்லேருந்து அப்படியே டார்க் ஆகுது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இடம் ட்ரை ஆகிறதால வாட்டர் ஃப்ளோவையோ இல்லை எந்த சத்துக்களையுமே வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஷூட்ஸுக்கு வந்து ரீச் ஆக விடாமல் தடுத்துடுது. ஸோ இதுக்கு வாட்டர் ஃப்ளோ கிடைக்காது, அப்படி கருத்துட்டே வரும். கீழே இருக்கிற புது லீவ்ஸ் ட்ரை ஆகுது எல்லாம் எமர்ஜ் ஆகிறதுக்கு, அந்த லீஃபையும் வாட்டர் ஃப்ளோ கொடுக்காம கருக்கிடுது. பட் கீழே இருக்கிற ரூட் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் போது புது லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இந்த சைக்கிள் வந்து அந்த ஸ்டெம் கம்ப்ளீட்டாக டை ஆகிற வரைக்கும் இந்த சைக்கிள் ரொட்டேட்டே ஆகிட்டே இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் செடி இறந்து போயிடும். இதை நம்ம இன்னைக்கு எப்படி ரிசால்வ் பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து காஷ்மீரி ரோஸ். பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து கொத்து கொத்தாக பூக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த இதில் இந்த இன்ஃபெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அந்த தளிர் வந்து காஞ்சி போயிருக்கு பாருங்கள். மேலேருந்து பிளாக் ஆகும், தளிர் காஞ்சி போகும், திருப்படி ஒரு தளிர் வரும், திரும்படி அது காஞ்சி போகும். ஸோ நம்ம ஃபங்கிசைட் அடிப்போம். ஒரு ஒன் வீக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். திரும்படி அது வந்து வரும், தளிர் வரும், அப்புறம் திரும்படி அது காஞ்சி போகும். இது ஒரு சைக்கிள் ஆகிட்டே இருந்தது. பட் ப்ராபப்ளி வேறு ஏதோ ஒரு ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. 1 வீக்குக்கு க்யூர் ஆகுது, திரும்படி அது வந்துட்டு இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணணுன்னா, தண்ணி எடுத்து அந்த செடியில் வந்து ஊற்றுங்க. அந்த தண்ணி உடனே வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படன்னு, அப்படின்னா யுவர் சாயில் இஸ் ஹெல்தி கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெளியேறுது அப்படின்னா, அப்போ உடனடியே நம்ம அந்த சாயிலை வந்து மாற்றணும். சாயிலில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரூட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கிற மண்ணை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்கிற எல்லா மண்ணையும், பேஸில் இருக்கிற எல்லா மண்ணையும் அப்படியே வலிச்சு எடுத்துருங்க. இப்போ ரூட்டை செக் பண்ணுங்கள். ரூட்டில் வந்து குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நியூ ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ரூட் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ அந்த மண்ணை ஃபுல்லாக எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பாட்டிங் மிக்ஸாக நல்ல பொலபுலன்னு இருக்கிற மாதிரி கொய்யாஸாக சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான நம்ம பாட்டிங் மிக்ஸை எடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து போட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தயவுசெய்து ரெட் சாயில் போடாதீங்க, இந்த மிக்சரை நீங்கள் போடுங்க. போடும்போது அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது இல்லை மழை பெய்யும் போது டக்குன்னு தண்ணி வந்து வெளியே வந்துடும். அந்த கல்லாம் வச்சு அந்த ஹோல் அடைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்த வந்து போய் பிளாக் பண்ணாது. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா அந்த காம்போஸ்டட் கார்டன் சாயிலை வந்து நல்லா போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அள்ளிருப்போம்ல, அதுலேருந்து மண், அந்த செடியிலேருந்து அள்ளின மண், அதை கொஞ்சம் வந்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே திரும்படியும் இந்த மண்ணை வந்து நல்லா போட்டு விட்டுருங்க. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து கொய்யாசான சாயில் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட செடி வந்து சீக்கிரமாக வந்து ரூட் விட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்லா வளர ஆரம்பிச்சிரும். நீங்கள் பாருங்கள், நல்லா போட்டு விட்டுருங்க. இது வந்து ஸ்னோ ஒயிட் பாருங்கள். இது எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்குன்னா, இதை நான் கடந்த ஒரு 6 மாதமாக பாதுகாத்து உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டு நான் திரும்படி அதே மாதிரி இளமக்கு வித் கார்டன் சாயில், அப்புறம் திரும்படி ரெட் சாயில் வித் வெஜிடபிள் காம்போஸ்ட், திரும்படி லீஃப் காம்போஸ்ட் வித் கார்டன் சாயில், ரெட் சாயில் வித் வெஜிடபிள் காம்போஸ்ட் போட்டாச்சு. இப்போ ரெண்டையும் தூக்கி மேலே வைங்க. நல்ல சன்லைட் படுற இடத்துல கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுருங்க, அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு
ஸோ அதே மாதிரி இப்போ மண் போடும்போதுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வச்சுக்கோங்க, இந்த மண் வந்து எந்த ஸ்டெம்லையுமே டச் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அதாவது இப்போ வந்து மழை பெஞ்சு தண்ணி நின்னாலும் அந்த ஸ்டெம்ல வந்து அது டச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம இந்த ரூட் ராட்டை வந்து ஸ்டெம் ராட்டை வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். ஓகேவா? ஸோ அது மூலம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சினமனை வந்து கொஞ்சம் வந்து இப்படி தூவி விட்டுருங்க, சினமன் பவுடரை. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி பார்க்கணும். செத்துன உடனே மலை அந்த தண்ணி வந்து கீழே போகணுங்க. இந்த வேலை இப்படி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய சாயில் மிக்ஸ் வந்து சக்ஸஸ்னு அர்த்தம். அதை மாதிரி நம்மளுடைய அந்த கேன்சர் வந்த நோட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு, இந்த கட் பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி ஒரு டர்மரிக் பேஸ்ட் வந்து வச்சு விட்ருங்க. இப்போ இது ஆஃப்டர் ரிசல்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இதை நான் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 1 வீக் ஆர் லெஸ் தென் 1 வீக் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தளிர் வந்து எல்லாமே தளிர் விட்டுருச்சு. ஏதாவது காஞ்சிருக்கா? எதுவுமே காயலை. பார்த்தீங்களா? எல்லாமே இங்கே பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், எல்லாம் காஞ்சி போயிருக்கும். இங்கே பாருங்க, இந்த இதுலேருந்து கூட தளிர் வருது. இதில் தளிர் வரும். ஓகேவா? என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இதில் வந்து டர்மரிக் இல்லைன்னா ஃபங்கல் பேஸ்ட் போடுறோம் இல்லையா, அது அந்த கேன்சரை வந்து கில் பண்ணிடும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வருது, இந்த சப்ளை ஹெல்த் நியூட்ரிஷன் சப்ளையும் வாட்டர் சப்ளையும் இங்கேருந்து வருது இல்லையா. ஸோ அதில் அந்த காஞ்சி போன ஷூட்ஸ்லேருந்தே புது இது ஷூட் முளைச்சி அதுலேருந்து உங்களுக்கு வந்து புதுசாக எல்லாம் வருங்க. உங்களுக்கு இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த செடி பாருங்க, இது நான் வந்து போன வாட்டி உங்களுக்கு வந்து இதில் காமிச்சது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காஞ்சி போனது தெரியுதா? அது பக்கத்தில் ஒரு ஷூட் வந்துருக்கு பாருங்க. இது காஞ்சி போனது தான். காஞ்சி போனதுலேருந்து அந்த ஷூட் வந்துருக்கு பாருங்க. இவ்வளோதான். இது தெரியாம தான் நம்ம நிறைய செடியை வந்து இழந்துடுறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நமக்கு என்ன பிரச்சனைன்றதும் நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஒரு சிமிலர் பேட்டர்னில் தான் இருக்குது. நம்ம எதாக இருந்தாலும் அதை ஃபங்கஸ்ன்னு நினச்சிட்டு நம்ம ஃபங்கிசைட் போட்டுகிட்டே இருக்கோம். பட் ஆக்சுவலாக அது ஃபங்கல் ப்ராப்ளமாக மட்டுமே இருக்காது. அந்த ஃபங்கல் திருப்பி வர்றதுக்கான என்ன ரூட் காசுன்னு பார்த்து அதை நம்ம வந்து எராடிகேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட செடி திரும்படி இந்த மாதிரி பூத்து அழகாக வந்து மொட்டு வச்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ தெரியுதா? இந்த மாதிரி ஆயிரும். அதாவது நல்லா காஞ்சி போச்சு அப்படின்னா வந்து ஒரு உட்டு வந்து எப்படி ஹோல் ஆகுமோ அந்த மாதிரி ஆயிருங்க. இதுதான் அதோடைய ஆஃப்டர் என்ன ஆகும் அந்த ஸ்டெம் அப்படின்னா இதுதான் ஆகும். பட் எல்லாமே சாகாது. எப்போ எல்லாமே சாகும்னா, இந்த கேன்சர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த க்ரீன் போயிடுச்சு அப்படின்னா, அந்த க்ரீன் எந்த அளவுக்கு போயிருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஆகிடும். க்ரீன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா, அந்த எங்கெல்லாம் அந்த பச்சை இருக்கோ அந்த இன்ஃபெக்ஷன் ஆகலையோ அது ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ஷூட் எடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஹாப்பி கார்டனிங்.